கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக கொண்டுவதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை 2 ராஜாக்கள் 5:15 உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லி தேவன் தருகிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:15 இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவனில்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுகிறது சிரியா தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன். அவன் தன் குஷ்டராகிய இருக்கிறான். அவன் கடைசியில் ஒரு தருணத்தில் அவன் சொல்லுகிறான், அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர வேறு எந்த தேவனும் இல்லை என்பதை இன்றைக்கு கண்டுகொண்டேன் என்று அறிக்கை எழுதுகிறான். இதன் முற்பகுதியை பார்க்கும்போது இந்த நாகமான் என்பவன் சிரியா தேசத்தினுடைய ஒரு வலிமை மிக்க படைத்தலைவனாய் இருக்கிறான். அவன் மூலம் பல வெற்றிகளை அந்த சிறிய ராஜா பெற்றுக்கொண்டார். ஆனால் அவனுக்கு இருந்தது ஒரு குஷ்டரோகம் என்கிற வியாதி. இந்த குஷ்டரோகத்தை வைத்துத்தான் தன்னுடைய ஆளுலியா அதில் பணியாற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த நாகமானுடைய வீட்டில் சிரியா தேசத்தில், இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிரியா என்னும் பட்டணத்திலிருந்து ஒரு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்த அந்த பெண் அந்த நாகமானுடைய வீட்டில் வேலைக்காரியாய் அவருடைய மனைவிக்கு ஒரு பணிவிடைக்காரியாய் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த பெண் பார்க்கிறாள், என்னுடைய எஜமான் குஷ்டரோகத்தினால் கஷ்டப்படுகிறானா என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறார் தன் நாச்சியாராகிய தன் அந்த வீட்டில், என் எஜமான் என் நாட்டில் இருக்கிற சிரியா தேசத்தில் இருக்கிற எலிசா என்கிற தேவ மனுஷனிடத்தில் போவேனே ஆகில் அவன் இவனை குணப்படுத்தி அனுப்புவார் என்று சொல்லி அந்த நாச்சியாரிடத்தில் இவள் சொன்னாள். பாருங்கள், இவர் சொன்னால் அந்த தேசத்துக்கு போய் ஒரு எதிரியான தேசம்தான், ஆனாலும் அந்த இடத்தில்தான் சிறைபிடிக்கப்பட்டு இந்த தேசத்தில் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு வாஞ்சை. இவன் கஷ்டப்படுகிறதை பார்த்தபோது இந்த படைத்தலைவன் குஷ்டரோகத்தினால் ஒரு கொடிய நோயினால் கஷ்டப்படுவதை பார்த்த உடனே தான் சிறைபிடிக்கப்பட்டு இந்த இடத்தில் இருந்து அடிமையா இருக்கிறேன் என்று எண்ணாமல் உடனே தன் ஆளுலியா தன்னுடைய நாகமானுடைய மனைவியிடத்தில் சொல்கிறான். அவன் அந்த இடத்தில் அந்த எலிசா என்கிற தேவ மனுஷனிடத்தில், என்னுடைய நாட்டில் எலிசா என்கிற தேவ மனுஷனிடத்தில் இவன் போவனே ஆகில் அவன் குணப்பட்டு திரும்புவான் என்று சொல்லி அந்த நாச்சியாரிடத்தில் இவர் சொல்லுகிறான். உடனே தன் மனைவி ஆளுலியா நாகமானுடைய மனைவி நாகமானுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாள். இதை கேட்டவுடனே அந்த நாகமானும் தன் எதிரி என்கிற தேசத்தை விட்டு தன் ராஜாவிடத்துக்கு போய் சொல்லுகிறான், இப்படி ஒரு செய்தியை கேட்டேன். என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண் அந்த தேவ மனுஷனிடத்தில் போனால் அவன் சுகப்படுத்தி அனுப்புவான் என்று சொல்லி சிறிய ராஜாவினிடத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறான். பாருங்கள், அந்த செய்தியை கேட்டவுடனே, ஏனென்றால் இவன் மிக ஒரு வலிமை மிக்க படைத்தலைவன், இவன் மூலம் பல வெற்றிகளை அந்த ராஜா பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதனால் உடனே ராஜா என்ன சொல்லுகிறார், நீ போகலாம், அதற்கூட நானும் இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், அது எதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 5:6-7 இவ்வாறு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இதுல பார்க்கும்போது என்ன, நீ எலிசாவிடத்துல அந்த மனுஷன் வருவான், நாகமான் வருவான், உம்மிடத்துல அனுப்புகிறேன், நீ அந்த மனுஷனை எலிசாவிடத்து அனுப்பு என்று எழுதப்படவில்லை. இதனால் அந்த ராஜா குழம்பி போயிருக்கிறான். என்னிடத்தில் நீர் ஆளுலியா, நான் எப்படி இவனுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியும் என்று குழம்பி அந்த இடத்தில்
மிகவும் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி இவன் என்னிடத்தில் அனுப்ப இவன் யார், நான் இவனை சுகப்படுத்த நான் யார் என்று சொல்லேன், என்னால் எப்படி சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த இடத்தில் சினங்கொண்டு எழுகிறேன், ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி. அதனால் தான் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொல்லவும் உயிர்ப்பிற்கும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. ஏனென்றால் அந்த மனுஷனை நீர் எலிசாவினிடத்தில் அனுப்பு என்ற நிருபத்தில் எழுதியிருந்தால் இப்படி சம்பவித்து இருக்காது. ஒரே குழப்பம், நான் தேவனா இவனை சுகப்படுத்த என்று சொல்லேன், ஏதோ இவர் சூழ்ச்சி இருக்கிறது, என்னை வஞ்சிப்பதற்காக என்னை ஏதோ ஒரு சூழ்ச்சி நிமித்தம் இப்படி எழுதி என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் கோபப்பட்டு சினங்கொண்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான். இதை கேள்விப்படுகிறான் எலிசா என்கிற தீர்க்கதரிசி கேள்விப்படுகிறான். உடனே தீர்க்கதரிசி அந்த எலிசா என்பவன் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனிடத்தில் ராஜாவினிடத்தில் சொல்கிறான், அவனை என்னிடத்தில் அனுப்பும், இந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவனை என்னிடத்தில் வர சொல்லும் என்று சொல்லி அவனுக்கு செய்தியை அனுப்புகிறான். பாருங்கள், உடனே ராஜா அந்த இடத்தில் இந்த செய்தியை கேட்டவுடனே நாகமானிடத்தில் சொல்லி, நீ அந்த எலிசாவினிடத்தில் நீ போ, அவன் என்று சொல்லி அவனை கூறி அனுப்புகிறான். அவன் எலிசாவினுடைய வாசல் அண்டையில் வந்து நிற்கிறான். பாருங்கள், அவன் வந்தது அவனுடைய ஊழியக்காரன் வரும்போது சும்மா வரல. அவன் என்னன்னா அந்த பொண்ணு சொல்லி இருக்காங்க என்று சொல்லி நிறைய ஆண்டவரை மாற்று வஸ்திரங்கள், பொன் வெள்ளி இவைகளை சுமந்து கொண்டு வந்து, ஆனால் ஏனென்றால் என்னை சுகமாக்கினால் இவனுக்கு வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப ஏற்பட்ட காரியங்களோடு தான் வந்து நிற்கிறான். இவன் எலிசாவினுடைய வீட்டில் வாசற்படியில் வந்து நிற்கிறான். எலிசா வெளியே வரவில்லை. தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனை யோர்தான் நதியில் ஆண்டவரை 7 தரம் மூழ்கி எழுந்து சொல்லி அப்பொழுது அவன் சுகமாவான் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்பினான். வாசற்படியில் வந்து சொன்ன உடனே இந்த நாகமானுக்கு இவன் எப்படி சொல்லுகிறான், என்னுடைய நாட்டிலே எவ்வளவோ நல்ல நதிகள் இருக்கிறது, அதில் நான் மூழ்கி குளிக்கலாம், இந்த யோர்தான் நதியில் குளித்தவுடன் எப்படி எனக்கு சுகமாகும்? ஏனென்றால் அவன் சொல்லுகிறான். அந்த வசனம் பார்க்கும்போது 14வது வசனம், அவர் நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அவன் என்ன நினைச்சான்னா, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். 12வது வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். பாருங்க, இதை கேட்ட அவன் என்ன சொன்னான்னா, நான் இப்ப அந்த எலிசா தீர்க்கதரிசி எடுத்து, ஏன்னா இவன் பெரிய படைத்தலைவன், ராஜாவை எடுத்து போனா ராஜாவும் அவனிடத்தில் அனுப்பி இருக்கிறான். உடனே இவன் என்ன நினைச்சான்னா, எலிசா என்னிடத்தில் வந்து தன் கையினால் தொட்டு என்னை தடவி குணமாக்கி அப்படியே அனுப்பி விடுவான் என்று நினைத்தான். ஆனால் அப்படி நடைபெறவில்லை. அவன் யோர்தான் நதி போய் நீ 7 தரம் மூழ்கி அப்பொழுது சுகப்படுவாய் என்று சொல்லி தன் ஊழியக்காரன் சொன்னது நிமித்தம் கடுங்கோபம் கொண்டு இப்படியாக கூறுவான், என்னுடைய தமஸ்கில் இருக்கிற ஆற்றை பார்க்கிலும் நதிகளை பார்க்கிலும் இந்த யோர்தான் நதி எவ்வளவு விசேஷித்தவோ என்று சொல்லி திரும்பி போக எத்தனைக்கிறான். பாருங்கள், உடனே அந்த இடத்தில் அந்த 2 ராஜாக்கள் 5:13 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே திரும்பி போன அந்த இடத்துல ஒரு ஹல்லேலூயா என்ன ஒரு ஊழியக்காரன் அவனோடு வந்தவன், அவன் தேவனை அறியாதவன், ஆனால் சொன்ன காரியத்தை கேட்டான். அவன் 7 தரம் யோர்தான் நதியில் மூழ்கி எழும்போது சுத்தமாவாய் என்று சொல்லி சொன்னதை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரனிடத்தில் இவன் சினங்கொண்டு திரும்பி போவதற்கு எத்தனைப்படுகையில் உடனே அந்த ஊழியக்காரன் ஓடு கடந்து வந்து சொல்லுகிறான், எஜமானனே, ஒரு சிறிய காரியத்தின் வேறொன்றும் பெரிய காரியம் சொல்லவில்லையே, இந்த யோர்தான் நதியை மூழ்கி எழத்தானே சொல்லி இருக்க, நீ அங்கே போய் அதை செய்யும் என்று சொன்ன உடனே அதற்கு அவனுடைய
புத்தி தெளிந்து நாகமான் அதற்கு கீழ்ப்பட்டு திரும்ப யோர்தான் நதிக்கு கடந்து போகிறான். அந்த யோர்தான் நதி அண்டையில் போய் அந்த தேவனுடைய மனுஷனாகி எலிசா சொன்னது போல 7 தரம் மூழ்கி எழுந்த போது அவனுடைய ஆளலி அந்த குஷ்டராக மாறி அந்த ஆளலி அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையை போல் மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அதுக்கு கீழ்ப்படிந்த உடனே பாருங்கள், அவனுடைய அந்த கிரியை வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அந்த தேவன் மனுஷன் சொல்லியபடி அந்த இடத்தில் நாகமான் போய் ஹல்லேலூயா 7 தரம் மூழ்கின போது அவனுடைய சரீரத்தில் வியாதி, இந்த கொடிய வியாதி நீங்கி அவன் ஒரு குழந்தையை போல மாறினான். பாருங்கள், உடனே அவன் திரும்பி போகவில்லை, தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகவில்லை, மறுபடியும் எலிசாவின் இடத்தில் கடந்து வருகிறான். பாருங்கள், எலிசாவின் இடத்தில் கடந்து வந்து அப்பொழுதுதான் நாம் பார்த்த முன்னாலேயும் முதலில் படித்த வார்த்தை 2 ராஜாக்கள் 5:15 இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது தவன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ளும் என்றான். அதற்கு எலிசா 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அதற்கு அவன், நான் வாங்குவதும் இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். பாருங்கள், அந்த இடத்தில் வருந்தி கேட்கிறான். அவன் ஹல்லேலூயா இவ்வளவு காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கேன், ஹல்லேலூயா அதற்கு விசேஷம் என்ன பாருங்க. அவன் ஹல்லேலூயா இஸ்ரவேல் அறிக்கையிட்டு அந்த இடத்தில் பாருங்க, இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை பூமியில் எங்கும் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த தேவ மனுஷனுக்காக ஒரு காணிக்கை கொடுக்க நினைத்த போது அவன் ஹல்லேலூயா வாங்கவே மாட்டேன், ஒரு ஹல்லேலூயா ஒன்று கூட வாங்க மாட்டேன் என்று சொல்லி நீ திரும்பி போகலாம் என்று அவனை அனுப்பிவிடலாம். பாருங்கள், உடனே நாகமான் திரும்பி போகிறான். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கேள்விப்பட்டு அவன் திரும்பி போகிறான். பாருங்கள், திரும்பி போகிற போது 20ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 5:20 சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கியாஸ் என்பவன் அந்த சிறியனாகிய நாகமான் கொண்டு வந்தது என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகு ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு 21வது வசனம் நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போகிற ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். 22வது வசனம் அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாஸ்டு வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க தன் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். பாருங்கள், அந்த இடத்தில் ஒரு வேலைக்காரன் கேயாசி இந்த சம்பவங்களை எல்லாம் கண்டுகொண்டிருந்த கேயாசி என்பவன் உடனே தன்னுடைய எஜமான் ஒன்றுமே வாங்கவில்லை என்று சொல்லி அப்படி அனுப்பிவிட்டதை உடனே கண்டவுடனே இவனுக்குள்ளே ஒரு ஆசை, எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, பிசாசு அவனை அந்த வேலைக்காரனை வஞ்சிக்கிறத பாருங்க. அந்த கேயாசி உடனே அதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது, அவன் பின்னே ஓடுகிறான். ஹல்லேலூயா அதற்கு 2 தீர்க்கதரிசிகள் இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், எனக்கு ஹல்லேலூயா ஒரு மாற்று வஸ்திரமும் ஒரு வெள்ளியும் தாருங்கன்னு கேட்ட உடனே அவன் எதிர்கொண்டு வந்து உடனே கேட்டதற்கு 2 மடங்காக கொடுத்து இவனுக்கு அனுப்புகிறான். இதன் பிற்பகுதியை பார்க்கும் போது இதை உடனே அந்த கேயாசி தன்னுடைய ஒரு இடத்தில் ஹல்லேலூயா மேட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய ஹல்லேலூயா ஒரு இருப்பிடத்தில் வைத்து தன்னுடைய ஹல்லேலூயா எலிசாவுக்கு தெரியாமல் வைத்து விட்டு எலிசாவின் இடத்தில் போகிறான். அவன் தேவ மனுஷனுக்கு இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினான். உடனே கேயாசியோடு எலிசா கேட்கிறான், நீ எங்கே போயிருந்தாய் என்று சொல்லி, நான் ஒரு இடமும் போகவில்லை என்று சொல்லி உடனே அவனுக்கு போய் சொல்லுகிறான். இதுவரை அவன் சொல்லியபடி ஹல்லேலூயா அவனுக்கு பணிவிடைக்காரனாய் இருந்து வேலை செய்தவன் ஒரு நிமிடத்தில் அவன் மாறிவிட்டான், எங்கும் போகவில்லை என்று போய் சொல்லிவிட்டான். பாருங்கள், அவனை ஹல்லேலூயா உடனே அவன் சொல்லுகிறான், நாகமான் ரதத்திலிருந்து கீழே இறங்கும் போதே என்னுடைய மனசில் ஹல்லேலூயா என்னுடைய இருதயம் உன்னோடு வந்தது என்று சொல்லி அந்த இடத்தில் பார்க்கிறோம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது வசனம் அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னிடம் கூட செல்லவில்லையாம், பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுகளையும் வேலைக்காரன் வேலை வாங்குகிறதற்கு இது காலமோ என்று சொல்லி அடுத்து 27வது வசனம் சொல்லுகிறது. ஆகிய
ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பீடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டராகியாகிய அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இதை பார்த்த போது பாருங்கள், அவனோடு கூட இருந்தவன் தான் ஒரு நிமிஷத்துல வஞ்சிக்கப்பட்டு அந்த ஆசையின் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டு பொய் சொல்ல வேண்டியதாய் அந்த பணத்தை தன்னுடைய தீர்க்கதரிசியாகி எலிசாவோடு இதுவரை கூட இருந்து தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து கண்டும் கேட்டும் உணர்ந்து இருந்த கேயாசி ஒரு நிமிடத்திலே வஞ்சிக்கப்பட்டு அந்த பண ஆசைக்கு உட்பட்டு பொய் சொல்ல வேண்டியதாய் இருந்தது. பாருங்கள், அதன் முடிவு அவன் குஷ்டரோகத்தை பெற்றுக் கொண்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 3 வேலைக்காரர்களை பார்க்கலாம். 3 வேலைக்காரர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அடிமை பெண் ஆகிய சிறு பெண் வேலைக்காரியாய் அந்த நாகமானுடைய வீட்டில் வேலைக்காரியாய் பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த பெண், சிறிய பெண். பாருங்கள், அந்த பெண் அந்த எலிசாவை பற்றி கேள்விப்பட்டிருந்து, நான் அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன், இவன் இப்படியாக கஷ்டப்படட்டும் என்று பார்த்து விடாமல் நான் அந்த இடத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டு என்னை பிடித்து இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்காங்க என்று சொல்லி அவள் நினைக்கவில்லை. எப்படியாவது தன் எஜமான் தேவனை கண்டுகொள்ளணும், அதன் மூலம் உண்மையான தேவன் இருக்கிறார் என்பதை இவன் கண்டுகொள்ளணும், ஒரு தேவன் இருக்கிறார், அதன் மூலம் இவன் சுகப்படணும் என்று சொல்லி அந்த நல்ல இருதயம் கொண்டிருந்தால். பாருங்கள், அந்த சிறிய பெண் சொன்னதுனால ஒரு நாகமான் குஷ்டரோகத்தில் இருந்து எவ்வளவோ வருஷங்களாய் கஷ்டப்பட்டிருந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆனான். பாருங்க, இது 2வது என்னன்னா, இதை பார்க்கும்போது இது தேவனை அறிந்த இந்த பெண், சிறிய பெண். அடுத்து தேவனை அறியாத ஒரு வேலைக்காரன். பாருங்கள், அந்த இடத்தில் எலிசா என்ன சொன்னான, யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி எழு என்று சொல்லி அந்த இடத்தில் அனுப்பின போது அவன் மிகுந்த கோபப்பட்டு நான் திரும்பி தன்னுடைய ரதங்களை எல்லாம் பூட்டிக் கொண்டு என்ன சொன்னா, அதில் இவன் வந்து என்னை சுகப்படி என் கையால் தொட்டு என்னை சுகப்படுத்தி அனுப்புவான் என்று நினைத்திருந்தேன், ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை என்று கேள்விப்பட்ட உடனே அவன் மிகுந்து எழுந்து என்ன சொன்னா, என்னுடைய தமஸ்குவில் இதைவிட ஆளுலியாம் நல்ல நதிகள் இருக்கிறதல்ல என்று சினம் கொண்டு தன்னுடைய ரதத்தை திருப்பும் போது அந்த வேலைக்காரன் இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரனுடைய பண்புகளை பார்க்கும் போது அவனுக்கு தேவனை தெரியாது, உண்மையான தேவன் யார் என்பதை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் உடனே சொல்லுகிறான், பாருங்கள், எஜமானனே அவர் பெரிய காரியம் ஒண்ணு சொல்லலையே, அந்த யோர்தான் நதியில தானே அவர் மூழ்கி சொன்ன 7 தரம், நீ அப்படி செய்வது பெரிய காரியம் ஒண்ணு சொல்லலையே என்று சொல்லி ஒரு நல்ல உள்ள இருதயத்தை நாம் பார்க்கிறோம் அவனிடத்தில். அந்த அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு திரும்பி போகும்போது, சுகமாகாமல் வந்தபடியே திரும்பி போகும்போது உடனே அந்த இடத்தில் வேலைக்காரன் அந்த படைத்தலைவனாகிய நாகமான இடத்தில் வந்து எப்படியாவது ஒரு சிறிய காரியத்தானே என்று அவனை சமாதானப்படுத்தி வழி நடத்தின போது அதற்கு இணங்கி ஒரு நாகமான் அந்த இடத்தில் திரும்பி அவன் சொன்னது போல, தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னது போல யோர்தான் நதி அண்டைக்கு போய் மூழ்கின போது அவன் சுகம் அடைந்து ஒரு குழந்தையை போல மாறினான். பாருங்கள், இதில் ஒன்று அந்த வேலைக்காரியாக பெண் அடிமைத்தனம், 2வது தேவனை அறியாத, முற்றுமே அறியாத அந்த வேலைக்காரன். பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் நல்ல உள்ளம் இருந்தது. பாருங்க அந்த வேலைக்காரனுடைய பண்புகளை பாருங்க. அடுத்த ஒண்ணு, கேயாசி ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் எலிசாவின் இடத்தில் பணிவிடைக்காரனாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அவன் தேவனுடைய அற்புத செயல்களை அனுதினமும் கண்டு அந்த தேவ மனுஷனாகிய எலிசாவின் இடத்தில் இந்த அனுதினமும் பணியாற்றி கொண்டிருந்தவன். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் அற்புதங்களை செய்கிறவன், அடையாளங்களை செய்கிறவன், இயற்கைக்கு மாறான எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அனுதினமும் கண்டு கொண்டிருந்த அந்த கேயாசி இவன் கொடுத்த வெகுமதிகளை அவன் வாங்காமல் தன்னுடைய எலிசா திருப்பி விட்ட போது உடனே அவன் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறான். பாருங்கள், தேவனோ அறிந்தவன் தான், தேவனோடு இருந்தவன் தான், தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தான் என்பதை அறிந்த அந்த கேயாசி ஒரே நிமிடத்தில் வஞ்சிக்கப்பட்டு போனான். பாருங்கள், இதனால் என்னன்னா, இதை பார்க்கும்போது 2 வேலைக்காரர்கள் அந்த நாகமான் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த ஏதுவானது. பாருங்கள்,
பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா, அப்பொழுது தான் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பாருங்க, ஒரேவர்கள் பாருங்க, தேவனை அறியாத ஒரு மனிதன், ஒரு படைத்தலைவனுக்கு 2 வேலைக்காரங்க வழி நடத்தினாங்க. அதனால் அவன் அறிந்து கொண்டான். பாருங்க, ஒரு அவனால் எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? தேவனை பாருங்க, ஒரு நிமிடத்தில் தேவனை அறியாதவனா என்ற இடத்தில் கடந்து வந்தான். தேவனை அறிந்து இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறு தேவன் இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான். இஸ்ரவேலில் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தேவன் இல்லை. பாருங்கள், 2 வேலைக்காரர்கள் அவனை ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்தினார்கள். அவன் சுகப்படுத்துவதற்கு ஏதுவாக மட்டுமல்ல, அவன் ரட்சிப்படைந்து திரும்பி போனான். இதற்கு 2 வேலைக்காரர்கள் காரணம். ஆனால் 3வது வேலைக்காரன் தேவனுடைய அற்புத அடையாளங்களை கண்டு எலிசாவினிடத்தில் கூட இருந்த அந்த வேலைக்காரனாகிய கேயாசி ஒரே நிமிடத்தில் வஞ்சிக்கப்பட்டு குஷ்டரோகியாய் மாறிப்பானான். தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனான். அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிகளுக்கும் என்று சொல்லி அந்த சாபத்தை வைத்துக் கொண்டு போனான். பாருங்கள், இதை பார்த்து கொண்டு பிள்ளைகளை பாருங்கள், தேவனை அறிந்த நாமும் பாருங்கள், நாம் ஒருபோதும் வஞ்சிக்கப்படாமல் இந்த நாட்கள் இருக்கணும். தேவனோடு இருக்கணும். பாருங்க, தேவனோடு இருந்த பாருங்க யூதாஸ் என்கிற ஒரு சீடன் பாருங்க, தேவனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரோடு இருந்த அற்புத அடையாளங்களை கண்ட அதே யூதாஸ் இந்த கேயாசி போலதான் ஒரே நிமிடத்தில் வஞ்சிக்கப்பட்டான். அந்த பிசாசானுக்கு இடம் கொடுத்ததனால் வஞ்சிக்கப்பட்டு அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்கிறது. தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை விட்டு விலகுகிற சமயங்கள் வரும்போது இப்பேற்பட்ட சாபங்களுக்கு நாம் ஆளாகும். தேவனை பாருங்கள், இந்த கேயாசியும் தேவனுடைய அற்புத அடையாளங்களை தேவ மனுஷனாகிய எலிசாவோடு அனுதினமும் கண்டு கொண்டிருந்தவன் இந்த காணிக்கை எப்படியாவது பெற்றுக்கொள்ள ஒரு ஆசையினால் ஆசைகள் பல விதத்தில் நம்மளை வஞ்சிக்க வரும். பணை ஆசையா இருக்கிறான், கண்களின் நீச்சை, மாமிசத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இதை ஒன்று கொண்டு நம்மை மோதிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும். நம் தேவனை தெரியாதவர்கள் இந்த இடத்தில் தப்பித்துக் கொண்டாங்க. இந்த வசனத்தை பார்க்கும் போது பாருங்க, ஆனால் தேவனுடைய அற்புத அடையாளங்களை கண்டு கொண்டிருந்தேன். அதே அந்த கேயாசி அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தான். பாருங்க, தேவனுடைய சமாதானத்தை இழந்தான். ஒரே நிமிடத்தில் குஷ்டரோகியா மாறி போனான். பாருங்க, அப்பேற்பட்ட சாபத்திற்கும் வேதனைகளுக்கும் ஆளாக கூடாது. பாருங்க, அந்த நாகமான் பாருங்க கேட்டான். பாருங்க, சொல்லப்பட்டது நாகமானுக்கு இதன் மூலம் அவன் ரட்சிப்படைவதற்கு காரணமும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவனை அறிந்து கொள்வதற்கும் என்ன காரணம் என்னால் சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, குணமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டது. பாருங்கள், 3 காரியங்கள், 3 வேலைக்காரர்கள் வராங்க. 3 காரியங்கள் அவன் கண்டுகொண்டான். சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, குணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை அவன் அறிந்தேன் என்று சாட்சியிட்டு பாருங்கள் புறப்பட்டு போனான். வெற்றியோடு திரும்பி போனான். ஆனால் கேயாசியோ தேவனோடு இருந்த மனுஷனை வஞ்சிக்கப்பட்டு போனான். இதை போலதான் நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் பாருங்கள், நம்மை வஞ்சிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியிருக்கிறதை செய்யாதபடிக்கு பிசாசானவன் நம்மிடத்தில் கடந்து வருவான். நம்முடைய சொல்லுகிறதை, நம்முடைய எண்ணங்கள் தோன்றுகிறதை நாம் அதற்கு செய்ய முற்படுவோம் என்றால், அதற்கு அடிமைப்படுவோம் என்றால், தேவனோடு இருக்கிற நாம் தேவனை கண்டவர்கள் தான், தேவனோடு அன்பை ருசித்தவர்கள், தேவன் சர்வ வல்லவர் என்பதையும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு இப்பேற்பட்ட சோதனைகள் நமக்கு கடந்து வரும். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. பிசாசனம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவன் விழுங்கலாம் என்று வகை தேடி பார்த்து கொண்டிருப்பான். நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு, நம்மை பாழாதுக்கு அவன் திருடன் அழிக்கவும் கொல்லவும் இல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்கள் வஞ்சிப்பதற்காக
அன்பு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அந்த கேயாசியை போல நாம் மாறிவிடக் கூடாது. ஒரு யூதாஸ் காரியத்தை போல மாறிவிடக் கூடாது. இதன் மூலம் நாம் மிகுந்த ஆலலியம், மிகுந்த சிரத்தையாக, மிகுந்த கவனத்தோடு நம்முடைய பயணம் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும். நாம் தேசத்திற்காக நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லி, அப்படியாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஆலலியம் வழி நடத்துகிறவர்களாக நாம் மாறணும். பாருங்க, அந்த இதை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண் சொன்னது நிமித்தம், அந்த பெண் சொல்லாமல் இருக்கலாம், நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த நாகமான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கூடாது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு நல்ல இருதயம், எப்படியாவது அவனை அறிந்து கொள்ளட்டும், என் எஜமான் சுகப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்தது நிமித்தம், சொன்னது நிமித்தம் அந்த நாகமான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து எலிசா என்கிற தேவ மனுஷனிடத்துக்கு வந்து சுகப்பட்டு, இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை கண்டுகொண்டு பறைசாற்ற அவனுக்கு ஏதுவாய் இருந்தது. பாருங்கள், 2 பேர் வழி நடத்தினாங்க. 2 வேலைக்கு ஒண்ணு தேவனை பற்றி தெரியாத ஒரு வேலைக்காரன் கூட நல்ல உள்ளத்தினால் அவனை வழி நடத்தினான். ஆனால் தேவனை அறிந்து தேவனை கண்டு உணர்ந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கேயாசி வஞ்சிக்கப்பட்டு போனான். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த கவனத்தோடு நாம் தேவனுக்கு கொடுத்திருக்கிறான், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள் ஒன்றும் நாம் இழந்துவிடக் கூடாது. பாருங்க, ஒரே நிமிடத்தில் அந்த கேயாசி இழந்து போனான். பாருங்க, அப்படி நாம் போகவே கூடாது. அப்படி நம் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போகவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் தன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா காவலோடும் நம் இருதயம் பாதுகாக்கப்படணும். நம்முடைய மூளை சொல்வதை எல்லாம் கேட்டுவிடக் கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும், குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வர நேரிடும். பாருங்கள், ஆலலியாம், நாம் கவனமாய் நம்முடைய நாட்கள் கவனமாக தேவனோடு, தேவனை அறிந்த நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி இன்னும் அறியணும், இன்னுமோடு நடக்கணும். அப்படி என்று சொல்லி நாம் நடக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், நமக்கு லூக்கா 10:19 வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற இந்த நாட்கள் நம்ம எடுத்து பயன்படுத்தணும். பாருங்க, லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. பாருங்க, இந்த வல்லமைகளை தரித்துக் கொண்டு எழும்பின இந்த நாட்களிலே நமக்கு எதிராய் வருகிற கிரியைகளை அழித்து, நமக்கு எதிராய் நமக்கு முன்பாக வருகிற ஆத்துமாக்களை வழிநடத்தி, அந்த சிறிய பெண் எப்படி வழி நடத்தினாலோ, தேவனுடைய மனுஷனிடத்தில் போனால் சுகப்பட்டு வருவான் என்று சொல்லி வழி நடத்தினது போல இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு நமக்கு முன்பாக வருகிற மக்களை பண்படுத்தி சீர்படுத்தி செயல்படுத்தி நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தவிர வேறு தேவன் இல்லை, அவரை தவிர நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவரால் தான் நம்முடைய பரலோகத்திற்கு தேவனை நாம் தரிசிக்க முடியும், அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை அப்பேற்பட்ட அவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்கள் விடக்கூடாது. அந்த அதிகாரங்களை கொடுக்கிறார். சங்கீதம் 91 நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், பகலில் பறக்கும் மேகஸ்தம், பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் அது ஒன்று எண்ணகாது. கண்களால் மாத்திரம் பார்த்து பின்வாழ்க்கிற்கு பலனை கண்டாய். இப்பேற்பட்ட பிரமாணங்களை எடுத்து நாம் தைரியமா இந்த நாட்களில் நிற்கணும். நம்முடைய தெருவை ரட்சிப்பவர்களால் மாற்றணும். பாருங்கள், நம்முடைய தேசத்தை விட்டுவிடவே கூடாது. பாருங்க, ஒரே சிறிய பெண் சொன்னது நிமித்தம் நாகமான் ரட்சிக்கப்பட்டு திரும்பி வந்தான். அந்த படைத்தலில் எத்தனை ஆட்கள் உண்மையான தேவனை
கண்டு கொண்டிருப்பாங்க, நாகமனுடைய குடும்பம் கண்டு கொண்டிருக்கும். இவன் சுகப்பட்டு வந்தான், இது யாரு? ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவனை பார்த்தவர்கள் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளாக ஏதுவாக இருப்பார்கள் பாருங்கள். அதை போல நாமும் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல உள்ள வேண்டும், வழி நடத்தணும் பாருங்கள். நம்ம சொல்லணும், சொன்னாதான் கேட்கப்பட்டது பாருங்கள். கேட்கப்பட்டதற்கு அவன் உட்கொண்ட போது, அதற்கு உட்பட்ட போது பாருங்கள், சுகப்பட்டு தேவனை தரிசித்து திரும்பினது போல நம்முடைய பட்டணங்கள் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாம் வைராக்கியம் கொள்ள இந்த நாட்களிலும் என் தேசம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தெருக்கள் எல்லா ரட்சிப்பை காணணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வைராக்கியம் நமக்கு வரணும் பாருங்க. ஒரு சிறு பெண் நிமித்தம் எத்தனை ஆத்துமாக்கள் தேவனை கண்டு கொண்டிருக்கிறாங்க. அதை போல உங்கள் மூலமும் உங்கள் தெருக்கள் கண்டுகொள்ளணும், நம்முடைய தேசம் கண்டுகொள்ளணும், நம்முடைய மாவட்டங்கள் கண்டுகொள்ளணும். இந்த நாட்கள் எழும்பணும் பாருங்க. எழும்பி தேவனுடைய ஆளுடைய பிரம்ம நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். நீங்களும் நாளில் நம்மை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அந்த வசனத்தை நீங்கள் எடுக்கணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த அந்த அதிகாரத்தை எடுத்து நாம் செயல்படுவர்களாய் மாறணும், தேவனை காண்பிக்கிறவர்களாய் மாறணும், ஒருபோதும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த இடத்தில் இழந்து போகக்கூடாது. தேவனை அறிந்தவர்களாய் பயணிக்கிற நாம், தேவனோடு இருக்கிறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மாறணும். ஒரு நாள் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்துவிட நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு நம்மிடத்தில் ஒரு நிமிடம் தான் ஒரு நிமிடத்திலே அந்த கேயாசி வஞ்சிக்கப்பட்டான் பாருங்க. அந்த ஆசை அவனுக்குள் இருதயக்குள் வந்தது. ஓஹோ ஹல்லேலூயா. உண்மையான தேவன் இருக்கிறார். தேவனால் தான் ஒரு ஆசீர்வாதத்தை, முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதங்கள் செய்து கண் கூடாய் கண்ட அந்த கேயாசி ஒரு ஆசை நிமித்தம் பிசாசு அவனை வஞ்சிக்கப்பட்டான் பாருங்கள். அதே போல நம்முடைய இந்த நாட்கள் ஹல்லேலூயா, உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் ஹல்லேலூயா, தேவனோடு பேசி தேவனோடு நடந்து தேவனோடு இருக்கும்போது நமக்கு சத்துவத்தை கொடுப்பார் பாருங்க. நம்மை எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் இல்பொருளாய் தூள் தூளாய் மாறும். என் தேவனாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையாலே இந்த தேசத்தை உலகத்தை படைத்த தேவன் ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற வல்லமைகளை நாம் அபியாசிக்கும் போது என் தேவன் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள் வரணும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்மை ஒருவராலும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய வல்லமை உண்டாகும். நம் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் தேவனை காண்பார்கள், தேவனை வழி நடத்துவான் நிற்கணும். அப்படியாக நாம் செயல்படுவர்களாய் மாறணும் பாருங்கள். அப்படி செயல்படும் போது ஆண்டவர் பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுக்கு இப்படியாக நாம் செயல்படும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தருகிறார். சங்கீதம் 147 14-15 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். 15வது வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது பாருங்கள். அவருடைய வார்த்தை என்னன்னா பாருங்க, பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், நீ தேவனுக்காக நின்று தேவனுக்காக ஆளுநை செயல்படும் போது ஆண்டவர் என்ன தருகிற ஆசீர்வாதம், அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்கி பாருங்கள். இந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவர்களாய் நாம் மாறணும், வேதனைக்கு பாத்திரவர்களாய் மாறக்கூடாது. அந்த கேயாசி வஞ்சிக்கப்பட்டு வேதனைக்கு ஆளாகி சாபத்துக்கு உள்ளாகி அந்த நாகமானுடைய குஷ்ரோகத்தை அவன் பெற்றுக்கொண்டதை போல அப்படி இல்லை பாருங்கள். ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக நம்மை ஆக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக நிற்கும் போது தேவனை ஹல்லேலூயா, அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல அன்பு காட்ட, அவரை போல நமக்கு உதவி செய்ய நமக்கு ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை பாருங்கள். எந்த நண்பர்களும் நமக்கு எதிராக செயல்படலாம், ஆனால் தேவனை தவிர அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. என்ன சோதனைகள் மத்தியிலும் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. உனக்கு என்ன வேண்டுமோ அப்பா, என்ன ஆறுதல் வேண்டுமோ அந்த தேவனோடு பகிர்ந்து கொள்ளும், தேவனோடு நீர் உறவாடு. அப்படி
இப்பொழுது ஆண்டவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். பாருங்க, நம்முடைய சமாதானத்தில் மட்டுமல்ல, நமக்கு தேவையான போஜனங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை அவர் தந்து நமக்கு திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், அப்படியாக நாம் எழுந்து செயல்படுவோம். ஒரு நாளும் கேயாசி வஞ்சிக்கப்பட்டது போல, யூதாஸ் காரியத்தால் வஞ்சிக்கப்பட்டது போல நாம் ஆகக்கூடாது. ஆலய முடிவு வரைந்து நிலை நிற்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாக இருக்கணும். அநேகரை ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாக மாற்றணும். அநேகரை தேவனை கண்டுகொள்ள ஆளுநர் ஏதுவாக நம்ம மாறணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, நம்முடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குவார். பாருங்க, அதனால் மகனே மகளே, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அவர் நம் கேடகம் துருகம். பாருங்கள், ஹல்லேலூயா. அவரை போல நமக்கு ஒரு தேவன் இல்லை, அவரை போல நமக்கு உதவி செய்கிற ஒரு நண்பர் இல்லை, அவரை போல இக்கட்டில் நமக்கு கடந்து யாரும் இல்லை, ஆறுதல் இல்லை. நம்முடைய சங்கடங்களை அவரோடு பகிர்ந்து கொள், நம்முடைய தேவைகளை அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். ஒரு நாள் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தலை வணங்கி ஜெபிக்கலாம். பாருங்கள், விசுவாசத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்மிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமல்ல, ஆனால் தேவனிடத்தில் ஹல்லேலூயா எல்லாம் இருக்கிறது. தேவ சமூகத்தை தாழ்த்தி நாம் கேட்கும் போது தேவன் நம்முடைய எல்லா குறைகளையும் மன்னிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதை பார்த்து விசேஷமாக அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஹல்லேலூயா நான் ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் ஹல்லேலூயா நமக்கு சூழ்நிலைகள் வரும். பிசாசன் ஹல்லேலூயா நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க, எப்படியாவது தேவனை விட்டு பின்வாங்க செய்ய பல ஆளுகளை நமக்கு முன்பாக கொண்டு வருவான். நாம் உறுதியோடு இருக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை இதை இருதயத்தில் பதிச்சு வச்சிருக்கணும். நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் இதன் மூலம் நான் ஹல்லேலூயா பயங்கர துக்கங்களை நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சின்ன ஒரு சந்தர்ப்பங்களுக்கு நாம் உட்படுவோமானால் பல ஆசீர்வாதங்களுக்கு, பல சாபங்களுக்கு நான் மட்டுமல்ல, என் குடும்பம் ஆளாக வேண்டிய இருக்கும். அதனால் ஹல்லேலூயா நான் கவனமாக செயல்படணும். என் இருதயத்தை பாதுகாக்கணும். எல்லா காவலோடும் என்னை ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டவரை உமக்காக ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடை கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற அதிகாரம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும். இப்பொழுது அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்ன பாடுகளோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன நஷ்டத்தோடு, என்ன நோயோடு இருந்தாலும் ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே. யெகோவா ரப்பா என்கிற நாமம் உடையவர் அப்பா.
யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவராலியாம். எங்களை காண்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நடத்துகிற, குணப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து ஹல்லேலூயா அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேதனைகளை மாற்றும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்த கூட பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை மன்னிப்பீராக, கழுவீராக. என்ன தேவைகளோ என்ன பாடுகளோ எல்லாவற்றையும் மாற்றும்படியா செபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதன் மூலம் இவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி உம்மோடு நடத்தி செல்லணும் ஆண்டவரே. ஒரு நாடு இந்த பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ என் தேவன் அவர்களுக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்கணும். பிசாசை எதிர்க்க வல்லமைகளை கொடுக்கணும் ஆண்டவரே. எழுந்து கட்ட தேவன் ஆண்டவரை கிருபை செய்வதற்காக நன்றி. பாடுகள் துக்கங்கள் எல்லாம் மாறி தேவனோடு உம்மோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நாகமாய் சொன்னது போல இந்த பிள்ளைகள் சொல்லி மகிழன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சொல்லுமோடு இருக்கணும். அப்படியாய் செய்தவர்களை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.